ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 1 பாட் சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? சோம்பு, மஞ்சத்தூள், அப்புறம் சென்னா மசாலா, உப்பு, சென்னாவும் கொண்டக்கல்லையும் சேர்த்து 250 கிராம் எடுத்து அதை 8 hours ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு 3 போட்டு அரைச்சி வச்சுருக்கு. அப்புறம் தக்காளி பேஸ்ட்டு. அப்புறம் செய்முறை பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே அதில் நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினோடனே மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் ஆனோடனே அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா நம்ம போட்டிருக்க அந்த வெங்காயம் பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டும் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சென்னா மசாலா போட போகிறோம். அப்படி உங்கள்கிட்ட சென்னா மசாலா இல்லைன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிங்கனாலும் அதே ஃப்ளேவர் தான் வரும். அப்படி இல்லைனா நான் எம்டிஆரோட சென்னா மசாலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன், அதை எடுத்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்ருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க கொண்டக்கல்லையும் பட்டாணியும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு இப்போ நான் 1 கப்பு பயிருக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கொதித்து வரணும். இப்போது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஸ்டீம் வந்தோடனே வெயிட்டு போட்டு ஒரு 5 விசில் வச்சோம்னா 1 பாட் சென்னா மசாலா ரெடி. இப்போ வெயிட்டு போட்டேன். விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான், 1 பாட் சென்னா மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.